நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி தொடங்கிய பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வரவேண்டிய அந்த சம்பத்துக்கள் பேமெண்ட் வராமல் நிறைய இடங்கள்ல தலை குனிந்து அவமானப்பட்டு துக்கங்களை ஜீரணித்து கொண்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். குரு பார்க்கும் பொழுது செவ்வாய் ரொம்பவும் சாத்வீகமா, ரொம்பவும் சாஃப்டா, ஓரளவுக்கு விவேகமா செயல்படும். குரு பார்வையை இழந்த பிறகு இந்த செவ்வாய் கொஞ்சம் பராக்கிரமமாக, அதாவது ஒரு போர் குணம் கொண்ட ஒரு நபராக, சில நேரத்தில் கொஞ்சம் மூர்க்கத்தனம் நிறைந்த ஒரு நபராகவும் செயல்படும். இவ்வளவு நாள் நம்ம அடி வாங்கி மிதி வாங்கின விஷயங்களை எல்லாம் நம்ம சரி கட்டணும் அப்படின்னா நமக்கு நிறைய லாபம் வேணும்னு கொஞ்சம் வேகமா நாம பயணிக்கும் பொழுது அதனால் சில பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வராமல் பாதுகாத்து கொள்ளவும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாம் அவமானப்படக்கூடிய இடம், நாம் தோல்வி அடையக்கூடிய இடம். அப்போ இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆஃபீஸில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர், அதுவும் கணவனை இழந்த பிரிந்த, மனைவியை இழந்த பிரிந்த ஒரு நபர் மூலம் வரும். ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு குழுக்குழுன்னு ஒரு ஃபேண்டசியில் இருப்பது போல் தோன்றும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? மேஷத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு குட் நியூஸில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் மனதளவில் எதையோ ஒன்றை இழந்தது போல் இருப்பதற்கு காரணம் இவர்களுக்கு அந்த 7.5 சனியின் தொடக்கம். அக்டோபர் மாதத்தில் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. இவர்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி தொடங்கிய பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வரவேண்டிய அந்த சம்பத்துக்கள் பேமெண்ட் வராமல் நிறைய இடங்கள்ல தலை குனிந்து அவமானப்பட்டு துக்கங்களை ஜீரணித்து கொண்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அந்த 7.5 சனியில் சனி என்ற கிரகத்திற்கு குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு விதத்துல பார்த்தோம்னா இவர்களுக்கு 9ஆம் பாவத்தின் அதிபதி 10ஆம் பாவத்தை பார்ப்பது தர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அந்த அஷ்டம சனியின் தாக்கம் ரொம்ப பெரிய லெவலில் குறைகிறது, இல்லைன்னா டோட்டலா இல்லாமல் கூட இருக்கிறது என்ற அளவுக்கு நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு இது ஒரு சூப்பர் டூப்பர் நியூஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
இதை தவிர இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம் உச்சமடையக்கூடிய வீட்டை நோக்கி பயணிக்கிறது. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம குரு என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த குருவுடைய பார்வை பலன் தான் இங்க பிரதானமாக பேசப்படுகிறது. இப்போ குரு 8ஆம் வீட்டை பார்க்கிறது, 10ஆம் வீட்டை பார்க்கிறது. இப்போ குரு 10ஆம் அதிபதியையும் பார்க்கிறது, 10ஆம் வீட்டையும் பார்க்கிறது. அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொழில் வளரும், மேலும் மேலும் மேன்மையடையும், நிறைய புதிய ஆர்டர்ஸ் இவர்களை நோக்கி வரும், மேலும் மேலும் பிரமாதமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் மூலமாக இவர்களுக்கு ஏற்படும். அதையும் தவிர இந்த மாதம் முழுவதுமே மேஷராசிக்காரர்கள் ரொம்பவும் ஸ்பீடா பரபரப்பா இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ராசியாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கிறார். அப்போ நம்ம எதை விட்டோமோ எதை இழந்தோமோ அது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஒரு வேகமாக, ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறதே ஒரு உஷ்ண கிரகம், ஒரு ஸ்பீடை குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போ ரொம்பவும் வேகமா ரொம்பவும் சுறுசுறுப்பா நாம் செயல்படுவோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய்க்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குரு பார்வை இருக்கிறது, பிறகு குரு பார்வை இல்லை. இப்போ குரு பார்க்கும் பொழுது செவ்வாய் ரொம்பவும் சாத்வீகமா ரொம்பவும் சாஃப்டா ஓரளவுக்கு விவேகமா செயல்படும். குரு பார்வையை இழந்த பிறகு இந்த செவ்வாய் கொஞ்சம் பராக்கிரமமாக, அதாவது ஒரு போர் குணம் கொண்ட ஒரு நபராக, சில நேரத்துல கொஞ்சம் மூர்க்கத்தனம் நிறைந்த ஒரு நபராகவும் செயல்படும். ரொம்பவும் குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா செவ்வாய் ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திர அதிபதியாக செயல்படக்கூடிய ராகுவிற்கும் குருவின் பார்வை இல்லை. அப்போ லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு குரு பார்வை இல்லாமல் அவர் ராகுவாகவும் செயல்படுவார், செவ்வாயாகவும் செயல்படுவார். இது 11ஆம் இடம் இங்க லாபஸ்தானம் பிளஸ் பாதகஸ்தானமாகவும் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கரகமுரடான ஒரு லாபம், ஒரு வேகமான ஒரு லாபம். நல்ல பசியில இருக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடை பார்க்கும் பொழுது வேக வேகமா சாப்பிடுவோம், அந்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம அடி வாங்கி மிதி வாங்கின விஷயங்களை எல்லாம் நம்ம சரி கட்டணும் அப்படின்னா நமக்கு நிறைய லாபம் வேணும்னு கொஞ்சம் வேகமா நாம பயணிக்கும் பொழுது அதனால் சில பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வராமல் பாதுகாத்து கொள்ளவும். ஒரு அவசரத்துல நம்ம பில் போடாம கொடுத்துருவோம், நம்ம சட்டத்துக்கு புறம்பாக நடக்காமல் நம்மை பார்த்து கொண்டால் பிரச்சனைகள் வராது. இதெல்லாம் கொஞ்சம் கூர்மையாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதையும் தவிர இவர்களுக்கு 6, 8 சேர்க்கை இங்க இடத்துல இருக்கு, அதுவும் 7ஆம் பாவத்தில் இருக்கு. அதாவது புதன் செவ்வாய் சேர்க்கை இங்கு 7ஆம் பாவத்தில் இவர்களுக்கு 6, 7 பரிவர்த்தனை. அதாவது சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இதோட கூட்டு பலனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொழில் பார்ட்னராக இருந்தாலும் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கடன் வாங்க வேண்டியது இருக்கும். வயது உங்களுடைய சூழ்நிலையை அனுசரித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், அதை சரி பண்ணுவதற்கு ஒரு கடன் வாங்குறதோ, இல்லை அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, வியாபாரம் விரிவாக்கம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஏதாவது ஒரு கடன் ஆனால் அதனை நீங்கள் கம்மி வட்டிக்கு அவசரப்பட்டு அதிக வட்டி கொடுக்க வாங்காமல் மிதமாக வாங்கிக் கொள்வது இந்த இடத்துல புத்திசாலித்தனம். இதையும் தவிர இவர்கள் பயணங்கள்ல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா 6, 8 அதிபதிகளின் சேர்க்கை. முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், லாங் டிரைவ் எல்லாம் போகும் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனம். சூரியன் இவர்களுக்கு அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியில் 7ஆம் வீட்டில் நீசமடைகிறார். இந்த இடத்துலையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு சகோதரி மேஷராசிக்காரங்க
அப்படின்னு வைத்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய கணவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த அன்னெசரி அஃபேர் எல்லாம் கட் ஆகும். என்ன, 7ஆம் அதிபதி நீசம் அடைகிறார், அவர் சுக்கிரனாகவே இருந்து நீசம் அடைகிறார். இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் உங்களது உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த காரமான உணவை தவிர்ப்பது புத்திசாலித்தனம், நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம், வாக்கிங், ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களை கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த குருமார்களிடம் நீங்கள் அப்ரோச் செய்து ஒரு தெளிவு பெறுவது புத்திசாலித்தனம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீசம் அடைகிறார். இப்போ கவர்மெண்ட் குறிகாட்டக்கூடிய கார்பரேஷன் டேக்ஸாக இருக்கலாம், கரண்ட் பில்லாக இருக்கலாம், வாட்டர் பில்லாக இருக்கலாம், ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு புத்திசாலித்தனம். இந்த மாதத்தில் இதை தவிர உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு புதன் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அவர் சத்துரு கிரகமாக இருந்தாலும் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை புதன் கொடுப்பார். ஏன்னா அவர் ராசி அதிபதியுடன் சேருகிறார், ராசியையும் பார்க்கிறார். ஸோ இவ்வளோ வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த மேஷராசி சகோதரர்கள் சகோதரிகள் இனிமே விவேகமாக செயல்பட துணிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வது, அதாவது கால்குலேஷன் அட் இட்ஸ் பீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவும் சாதுரியமாக சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இவர்கள் யோசிக்க தொடங்கி விடுவார்கள். பொதுவாக ஏதாவது கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நீசமடைஞ்ச சுக்கிரனை சனி பார்க்கிறார். இப்போ சனிங்கிறவர் வாழ்க்கை துணைவரை இழந்தவரை குறிகாட்டுகிறது. 6ஆம் இடம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாம் அவமானப்படக்கூடிய இடம், நாம் தோல்வி அடையக்கூடிய இடம். அப்போ இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆஃபீஸில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர், அதுவும் கணவனை இழந்த பிரிந்த மனைவியை இழந்த பிரிந்த ஒரு நபர் மூலம் வரும். ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு குழு குழுன்னு ஒரு ஃபேண்டசியில் இருப்பது போல் தோன்றும். பின்னாடி போக போக ஒரு பெரிய தலைவலியில் கொண்டு போய் சிக்கிவிடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். நிறைய பாயிண்ட்ஸ் மேஷராசிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ராகு 11ஆம் இடத்தில் கூடுதல் கவனம். லாபம் வரும், அந்த லாபத்தின் மூலம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, அதையும் தவிர மகாவிஷ்ணு வழிபாடு, அதே வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலங்களில் இந்த ராகுவிற்காக துர்கா வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பிலிருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். Thank you, friends.